டைரக்டர் மணிரத்னம் டைரக்ஷனில் உலகநாயகன் கமலஹாசன் ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் தக் லைஃப். இந்த படத்தில் நம்ம எஸ்டிஆர் சிம்பு ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருக்காரு. இவர் மட்டும் இல்லாமல் ஆக்டர் த்ரிஷா, அசோக் செல்வன் இவங்க 2 பேருமே இந்த படத்தில் முக்கியமான ரோலில் நடிச்சிருக்காங்க. தக் லைஃப் படம் ஜூன் 5 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இப்போ தக் லைஃப் மூவி டீம் பார்த்தீங்கன்னா படத்துடைய ப்ரமோஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தக் லைஃப் படம் ஒரு பேன் இந்தியா மூவியாக ரிலீஸ் ஆகிற காரணத்தினால ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் லாங்குவேஜில் மூவியோட ப்ரமோஷனை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் இப்போ சோஷியல் மீடியாவில் செம்ம வைரல். அது மட்டும் இல்லாமல் படத்தை பற்றி சில யூடியூப் சேனல்ஸ்க்கும் ஸ்பெஷலாக இன்டர்வியூவும் கொடுத்துருக்காங்க. தக் லைஃப் படத்துடைய ஆடியோ லான்ச் ஈவெண்ட் இந்த மந்த் எண்டில் நடக்க போகிறதா தகவல் வந்திருக்கு. தக் லைஃப் படத்துக்கு அப்புறம் நம்ம உலகநாயகன் கமலஹாசன் ஹீரோவை நடிக்கிற புது படத்தை ஸ்டண்ட் டைரக்டர்ஸான அன்பு அறிவு மாஸ்டர்ஸ் தான் டைரக்ஷன் பண்ணுறாங்க. இது நம்ம உலகநாயகன் கமலஹாசன் நடிக்கிற 237வது படம். ஹார்ட் பீட் வெப் சீரிஸ் உடைய சீசன் 2 உடைய ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹார்ட் பீட் வெப் சீரிஸ் சீசன் 2 மே 22 இருந்து ஜியோ ஹாட்ஸ்டார் ஓடிடியில் தமிழ், ஹிந்தி, தெலுங்கு லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சிஐடி மூஸ் அப்படிங்கிற ஒரு புது படத்துடைய அஃபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஹாலிவுட்டில் டிசி சூப்பர் ஹீரோ யூனிவர்ஸை புதுசாக உருவாக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சேனலில் ஏற்கனவே பார்த்தோம். இந்த டிசி சூப்பர் ஹீரோ யூனிவர்ஸ்லேருந்து ரிலீஸ் ஆகிற ஃபர்ஸ்ட் படம் தான் சூப்பர்மேன். இன்னைக்கு சூப்பர்மேன் படத்துடைய செகண்ட் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ட்ரைலர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ட்ரைலர் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இப்போ இந்த செகண்ட் ட்ரைலரும் ரொம்பவே சூப்பராக இருக்கு. டிசி யூனிவர்ஸுடைய ஃபர்ஸ்ட் படம் இது. இந்த படம் டிசி சூப்பர் ஹீரோ யூனிவர்ஸுக்கு ஒரு முக்கியமான படம். இந்த படம் ஹிட் ஆனால் தான் அடுத்தடுத்து டிசி யூனிவர்ஸில் வரக்கூடிய எல்லா படங்களுமே ஒரு கனெக்டிவிட்டியோட ஹிட் ஆகும். எப்படி மார்வல் சூப்பர் ஹீரோ யூனிவர்ஸ் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கோ அதே மாதிரி இந்த டிசி சூப்பர் ஹீரோ யூனிவர்ஸ்க்கு முக்கியமான படம் தான் இந்த சூப்பர்மேன். ட்ரைலர் ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ தமிழ் ட்ரைலரும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். சூப்பர்மேன் படம் ஜூலை 11 தமிழ் டப்போட தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. டைரக்டர் ஆறுமுககுமார் டைரக்ஷனில் விஜய் சேதுபதி ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் ஏஸ். இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் ருக்குமணி வசந்த் நடிச்சிருக்காங்க. ஏஸ் படம் மே 23 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இன்னைக்கு ஏஸ் படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரைலர் ரொம்ப சூப்பராகவும் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்குது. ட்ரைலரை நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். டைரக்டர் கீர்த்திஸ்வரன் டைரக்ஷனில் டைரக்டர் பிரதீப் ரங்கநாதன் ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் டியூட். இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் மம்தா பிச்சு நடிச்சிருக்காங்க. டியூட் படத்துடைய அஃபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் தீபாவளி ரிலீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ டியூட் படத்துலேருந்து செகண்ட் லுக் போஸ்டரையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். டியூட் படம் மட்டும் இல்லாமல் டைரக்டர் பிரதீப் ரங்கநாதன், டைரக்டர் விக்னேஷ் சிவன் டைரக்ஷனில் நடிச்சிட்டு இருக்க படம் தான் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் கிருட்டி செட்டி நடிச்சிருக்காங்க. இன்னைக்கு இந்த படத்துடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். இந்த படம் செப்டம்பர் 18 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. பிரதீப் ரங்கநாதன் பேக் டு பேக் ஒரு மாதத்துக்கு ஒரு படம் அப்படின்னு அவருடைய நடிப்பில் 2 படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த வருஷம் 2025 மட்டுமே பிரதீப் ரங்கநாதன் ஹீரோ நடிச்சிருக்க படங்கள் பேக் டு பேக் ரிலீஸ் ஆகுது. டிராகன் படம் ஒரு சூப்பர் ஹிட்டான படம். அடுத்து ரிலீஸ் ஆக போகிற இந்த 2 படங்களும் சூப்பராக இருக்குமா இல்லையா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் ரீசெண்டாக ஒரு யூடியூப் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அந்த இன்டர்வியூ வீடியோ தான் இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக செம்ம வைரல். இந்த இன்டர்வியூவில் எல்லாருமே லியோ 2 வருமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அது விஜய் அண்ணா சொன்னால் இப்போவே நான் லியோ 2 எடுக்க ரெடி அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லாருமே லியோ 2க்காக வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் எனக்கு மாஸ்டர் 2 பண்ணணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு லோகேஷ் கனகராஜ். கூலி படத்தை பற்றி கேட்டதுக்கு கூலி படம் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. ஒவ்வொரு நாளும் தலைவர் கூட இருந்தது ஒரு ஜேர்னி மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு லோகேஷ். கூலி படம் எல்சியூக்குள்ளே இல்லை, இது ஒரு செப்பரேட்டான படமாக தான் எடுத்துகிட்டு இருக்கேன். அதனால தான் இது வரைக்கும் என் படங்களில் நடித்த யாரையுமே இந்த படத்தில் நடிக்க வைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு லோகேஷ். படம் சூப்பராக வந்திருக்கு. இது வரைக்கும் நான் எடுத்த படங்கள் மாதிரியே தான் இந்த படத்தையும் ஒரு எக்ஸ்பெரிமெண்டலான படமாக தான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கூலி படம் ஆகஸ்ட் 15 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துடைய ரிலீஸ்க்கு அப்புறமா தான் ஸ்ட்ரெயிட்டாக கைதி 2 படத்தை தான் டைரக்ஷன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு லோகேஷ். கைதி 2ல் ரோலக்ஸோடைய இன்ட்ரோடக்ஷன் கண்டிப்பாக இருக்கும். கைதி 2க்கு அப்புறம் விக்ரம் 2, லியோ 2, ரோலக்ஸ்க்கான ஒரு ஸ்டாண்டலோன் படம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு டைரக்டர் லோகேஷ். லியோ 2 எடுப்பனா எடுக்க மாட்டேனான்னு தெரியாது. ஒரு வேளை எடுத்தால் அது கூட கனெக்ட் ஆகிற மாதிரி இந்த யூனிவர்ஸை எடுத்துகிட்டு போவேன். அப்படி இல்லைன்னா கனெக்ட் ஆகாத மாதிரி லியோ கேரக்டரை காட்டி மட்டுமே இந்த எல்சியூ யூனிவர்ஸை எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு டைரக்டர் லோகேஷ். கூலி படத்துக்கு அப்புறம் எல்சியூ யூனிவர்ஸ் லோகேஷ் சினிமேட்டிக் யூனிவர்ஸுடைய சம்பவம் ஆரம்பிக்குது. சூரியனை ஹீரோ நடிச்சிருக்க படம் தான் மாமன். இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் ஐஸ்வர்யா லட்சுமி நடிச்சிருக்காங்க. இந்த படம் மே 16 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. கல்லு கல்லு அப்படிங்கிற வீடியோ சாங் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். ஆக்டர் டோவினோ தாமஸ் ஹீரோ நடிச்சிருக்க படம் தான் நரி வேட்டை. இந்த படம் தமிழ், மலையாளம் அப்படின்னு 2 லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தில் முக்கியமான கேரக்டரில் டைரக்டர் ஷாரனும் நடிச்சிருக்காரு. நரி வேட்டை படம் மே 23 தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பிரபுதேவ மாஸ்டர் ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் மூன் வாக். இந்த படத்துக்கு நம்ம ஏஆர் ரஹ்மான் மியூசிக் பண்ணிட்டு இருக்காரு. மூன் வாக் படத்துடைய தியேட்டரிக்கல் ரைட்ஸை ரிமூவ் பிக்சர்ஸ் வாங்கிட்டாங்க. இது மூவி டீம் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் லோகேஷ் கனகராஜோடைய ப்ரொடக்ஷனில் லாரன்ஸ் மாஸ்டர் ஹீரோவாக நடிக்கிற படம் தான் பென்ஸ். பென்ஸ் படம் டைரக்டர் லோகேஷ் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் கூட கனெக்ட் ஆகுது. இந்த படத்தை டைரக்டர் பாக்யராஜ் கண்ணன் டைரக்ஷன் பண்ணுறாரு. இன்றைக்கி பென்ஸ் படத்துடைய பூஜை நடந்திருக்கு. இன்றைக்கி பூஜை போட்டு ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க மூவி டீம். பென்ஸ் படத்துக்கு சாய் அபியங்கர் மியூசிக் பண்ணுறாரு. இப்போ பென்ஸ் படத்துடைய பூஜை ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் தான் சோஷியல் மீடியா ஃபுல்லாக செம்ம வைரல். பென்ஸ் படத்துடைய ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு சிவகார்த்திகேயன் விசிட் பண்ணியிருக்காரு. அந்த ஃபோட்டோ இப்போ சோஷியல் மீடியாவில் செம்ம வைரல்.
வரலட்சுமி சரத்குமார் லீட் ரோலில் நடிச்சிருக்க படம் தான் த வெர்டிகேட். த வெர்டிகேட் படத்துடைய ட்ரைலர் லான்ச் ஈவெண்ட் இன்னைக்கு நடந்திருக்கு. அந்த ட்ரைலர் லான்ச் ஈவெண்ட் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் இப்போ சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க மூவி டீம். த வெர்டிகேட் படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை ஆக்டர் பார்த்திபன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ட்ரைலர் நல்லா இருக்கு, படம் எப்படி இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ட்ரைலரை நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த படம் மே 30 தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சந்தானம் ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் டிடி நெக்ஸ்ட் லெவல். இந்த படம் மே 16 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்துடைய மூவி டீம் படத்தை ரொம்பவே ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படத்தை ஆர்யா தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அதனால ஆர்யாவும் இந்த ப்ரொமோஷன்லாம் அட்டன் பண்ணிட்டு இருக்காரு. ரீசெண்டாக நடந்த ப்ரொமோஷனில் ஆர்யா கிட்ட சார்பட்டா 2 படம் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு கேட்டதுக்கு சார்பட்டா 2 படத்துடைய ஷூட்டிங் ஆகஸ்ட் மந்த் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. போன தடவை சார்பட்டா படம் டைரெக்டாக ஓடிடியில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த தடவை சார்பட்டா 2 படம் டைரெக்டாக தியேட்டரில் தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ஏற்கனவே மூவி டீம் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். ஸோ இன்னைக்கான சினிமா அப்டேட் முடிஞ்சு அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான சினிமா தகவலோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.